வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே வந்து ஒரு சில்க் சாரியில் பெரியவங்களுக்கு வந்து தச்சாச்சு. தச்சது போக மிச்சம் இருக்கிற துணியை வந்து ஒரு 1.5 வயசு பொண்ணுக்கு ஃப்ராக் மாதிரி தைக்க போகிறோம். இப்போ அதுக்கு பாருங்கள் என்னென்ன மெஷர் எப்படி அளந்துக்கிறது, எப்படி வெட்டுறது, தைக்கிறது ரெண்டுமே வந்து ஒரே வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்துமே பார்த்திங்கன்னா நமக்கு சுடிதாரில் வெட்டினது போக சைடில் விழுகும் பார்த்திங்களா பாலம், அந்த பாலத்தை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து நமக்கு வெட்டின போக மீதி இருக்க துணி தான். இதை வச்சு அந்த ஃப்ராக் வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் அந்த சைடு பாலை விழுந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து நான் உயரத்தை அளந்து பார்க்குறேன். நமக்கு தேவையான உயரம் வந்து 7.5 இன்ச்சு வந்து உயரம் வேணும். நமக்கு கூடயே தான் இருக்குது. அது மாதிரி வந்து அகலம் வந்து நான் 6.5 இன்ச்சு வைக்க போகிறேன். இப்போ அந்த அகலத்தை வந்து நம்ம இந்த சைடு திருப்பி போட்டு இந்த மாதிரி படித்து வந்து எடுத்துக்கலாம். 2 துணி போட்டிருக்கேன். 2 துணியுமே வந்து ரெட்டையாக மடித்து எடுத்திருக்கேன். பேக் சைடு ஃப்ரண்ட்டு ரெண்டுக்குமேவும். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டான மெஷரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளந்து இப்போ வந்து உயரம் வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேராக வந்து கட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கழுத்தோட அகலம் வந்து நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைக்கு. இப்போ வந்து ஷோல்டரோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு வைக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு 3.25 இன்ச்சு. இப்போ வந்து கை வெட்டு உயரம் வந்து கைக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சு நான் வந்து ஒரு வளைவு வெட்டிக்கிறேன். இதுக்கெல்லாம் மெஷர்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி வந்து வரைஞ்சி வெட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி உயரம் வந்து வைக்கிறேன். இப்போ சின்ன குழந்தைன்றனால ரொம்ப கழுத்து பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இது வந்து அளவான கழுத்து. இப்போ மேலே வந்து நம்ம 1.5 இன்ச்சு வச்சோம் பார்த்திங்களா, கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கழுத்து ரவுண்டு வந்து சேஃப் அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது வந்து முன்கை வெட்டு வந்து ஒரு பாந்தளவு வந்து அந்த வளைவுக்கிட்ட மட்டும் வெட்டிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம முன்கை வெட்டு வரைஞ்சதை வெட்டாமல் நான் அந்த 4 துண்டையும் சேர்த்து வெட்டிக்கிடுவோம். இதை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வெட்டிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு மட்டும்தான் அதை வெட்டணும். இப்போ அதே மாதிரி வந்து பேக் சைடு வந்து ஒரு 2.25 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிட்டு 2.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து வளைவு வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கிறேன். அது மாதிரி வந்து ஃப்ரண்ட்டையும் வெட்டிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். மேலே வந்து குறுகியும் கீழே வந்து கொஞ்சம் அகண்டும். நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேஜை வந்து இந்த மாதிரி வந்து அந்த பாந்தளவு நம்ம வளைஞ்சி வெட்டினோம் பார்த்திங்களா, அதை வந்து வரைஞ்சதை வந்து வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பேக் சைடுக்கு வந்து அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்பக்கத்தை. இப்போ இந்த துணி பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னா, நம்ம பாவாடைக்கு உள்ளே வந்து நம்ம லைனிங் கொடுப்போம் பார்த்திங்களா, அதுக்காக தான். இந்த மீதி இருக்க கிளாத்தை ஃபுல்லாக வந்து நெட்டு பீஸை பூரா நான் வந்து நமக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கிட்டேன். நமக்கு மெயின் பீஸோட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இது வந்து துணி வந்து சரியாக தான் இருந்துச்சு. இதை ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி மடித்து அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து சின்ன சின்ன பிட்டாக தான் கிடந்துச்சு. நம்ம வந்து அதை ஏதாவது ஒரு ஃப்ராக்கு ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு தப்போம்னு எய்ம் பண்ணி வச்சுருந்தது தான். இப்போ பாருங்கள், 14.5 இன்ச்சு எடுத்திருக்கேன் உயரம். அது மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நேராக வந்து நம்ம கட் பண்ண முடியலை அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பூ வருது பார்த்திங்களா, அதை நான் இது பண்ணி தான் நான் வந்து சீக்கிரத்தில் கட் பண்ணிட்டேன் வரையாமல். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு அதே மாதிரி தான் 14.5 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு மீட்ரு இருக்கும். இந்த துணி வந்து 1 மீட்ரு தான். நம்ம சேலையில் தைச்சது போக மீதி இருந்தது. இப்போ அதை வந்து மேல் பக்கம் இருக்க கரையை ஒரு பாட்டுக்கும் கீழ்ப்பக்கம் இருக்க கரையை வந்து ஒரு பாட்டுக்கும் எடுத்தது போக மீதி நடுவில் கொஞ்சம் துணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம பேக் சைடுக்காக எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கட் பண்ணதில் இந்த ரோஸ் கலர் துணி வந்து நமக்கு கொஞ்சோன்னு இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு தேர்ந்தெடுத்துட்டேன். இவ்வளோ தான் துணி மிச்சம். நம்ம வந்து பெரியவங்களுக்கு தைச்சது போக துணி மிச்சம். அதனால் இதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம்னு நான் அளவு போட்டு பார்த்துக்கிட்டேன். இப்படி போடும்போது நம்ம கரெக்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதனால் வந்து நான் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம
எப்பயும் போல் ஒரு அடி அடித்து வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கழுத்து வந்து மாடல் போட போகிறோம், அதனால் அடித்து திருப்ப வேண்டாம். உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி லைனிங்கை வந்து சுற்றி அடிச்சுட்டு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம், சுற்றி வந்து கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்மளோட வீடியோவை இப்போ பார்க்குறவங்களா இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்கிட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அதை தச்சு எடுத்துக்கிறேன். அது மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நிறையா வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி எல்லாத்துக்குமே தெளிவாக புரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னு சொன்னால் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து திருப்பி உங்களுக்காக அந்த வீடியோவை நான் திருப்பி போடுவேன். இப்போ பாருங்கள், அடித்து எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பேக் சைடுக்கு வந்து நம்ம அந்த 2 சைடு வெட்டின போக நடுவில் உள்ள பகுதி மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மிச்ச துணியில் வந்து நான் பேக் சைடை வந்து ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். உள் பக்கத்தில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். சுற்றி வந்து அடிச்சுக்கோங்க. அது மாதிரி தையல் வந்து எப்பயுமே வந்து பாந்தளவு தையல் போடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நம்மளோட கட்டிங்குமே வந்து நான் பாந்தளவுக்கு தான் சொல்லி தருவேன். அது மாதிரி இது வந்து சின்ன பட்டன் பட்டி, இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி, இது நார்மல் தான். 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி எப்பயும் போல் உயரத்துக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மடித்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கொக்கி வைக்கிற பாட்டு, அதாவது வந்து ஐ கொக்கி வைப்போம் பார்த்திங்களா, அந்த பாட்டு. இது வந்து எஸ் கொக்கி வைக்கிற பாட்டு. இதுவும் பெரிய பட்டன் பட்டி நம்ம எப்படி வச்சு அடிப்போமோ அதே மாதிரி வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ முடிஞ்சிச்சு. இதை வந்து ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரும் அதே மாதிரி தான். எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலுமே நான் வந்து பாந்தள தையல் தான் போடுவேன். உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஒரு தடவை நீங்கள் அப்படி தச்சு பாருங்கள், ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். அது மாதிரி வந்து 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் தைக்கிறப்போ வந்த ஐடியா தான். ஏன்னா வந்து இப்போ சாதாரணமாக தப்போம்னு தான் எடுத்தேன். ஆனால் தைக்க தான் நமக்கு துணி மிச்சம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மிச்ச துணியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான் இந்த இன்னொரு மாடலு. நான் அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸை வந்து நம்ம கழுத்துக்கு எப்பயும் வைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி இது வந்து நல்ல பக்கம் வச்சு திருப்புவோம். இப்போ இது வந்து மாடல் வைக்கிறதுனால நான் வந்து உள்பக்கமாக வைக்கிறேன். ஏன்னா இந்த கழுத்து கிராஸ் பீஸ் வந்து வெளிப்பக்கமாக வரும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து பாந்தளவு தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொதவு போடணும். அப்போ தான் உங்களுக்கு வளைவு வந்து நல்லா கிடைக்கும். அது மாதிரி கிராஸாக போடுங்க, நேராக போடாமல் அந்த தையலில் பட்டுறாமல் கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு எப்பயுமே பிசுரை வந்து பின்னாடி திருப்பி அடிப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி பிசுரை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளுக்க அந்த ஓரமாக வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க, அந்த கழுத்தை ஒட்டி. இந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக வந்து உங்களுக்கு வெளிப்பக்கமாக நம்ம திருப்பி அடிக்க போகிறோம். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு தடவை நம்ம பிசுரை உள்ளுக்க வச்சு ஒரு அடியையும் அடித்து எடுத்துக்கிறது. அடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்கு நம்ம அதாவது இந்த கயிறு மாதிரி பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த ரோப்பு வந்து நல்லா தின்னாக உருண்டையாக வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ துணி எடுக்கணும்னா, நம்ம 1/4 இன்ச்சு தைக்கிறோம் அப்படின்னா 3/4 இன்ச்சுக்கு துணி எடுக்கணும். அதாவது நம்ம உள்ளுக்க போகிற துணி வந்து டபுள் மடங்கு துணி உள்ளுக்க போகணும். அந்த மாதிரி நான் துணி எடுத்து தான் வந்து 1/4 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்து இப்போ அந்தளவு தையல் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து 2 மடங்கு உள்ளுக்க போகும். அப்படி போடும்போது நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை வந்து நான் 5 இன்ச்சுக்கு வந்து வெட்டி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பாதியில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டு மீதி இருக்க வந்து இந்த மாதிரி மடித்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போடும்போது பார்த்திங்கன்னா 3 பூ மாதிரி ஒன்று வரும். நடுவில் வந்து பெருசாகவும் 2 பக்கமும் சிறுசாகவும் லூப் கிடைக்கும். இது வந்து உங்கள் வச்சு தைக்கும்போது ஒரு பூ சேஃபில் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தை வந்து மேல் பக்கமாக மடித்து பேக் சைடுக்கு வந்து மாடல் இல்லை, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வைக்க போகிறேன். இப்போ பேக் சைடை வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த மாடல் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு 5 பீஸ் மட்டும் வைக்க போகிறோம். இந்த 5 பீஸை வந்து மெஷர் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு நல்லா கோடு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு ஒரே கேப்பில் அழகாக வந்து கரெக்டாக வந்து வச்சிடலாம். தைக்கும்போது உள்ளுக்க வச்சுக்கிறோன்னு நினச்சோம்னா நம்ம வந்து கொஞ்சம் அதாவது இது தள்ளி அந்த மாதிரி வந்துடும். இது வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு வைக்கும்போது கரெக்டாக வந்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம நீட்டாக வந்து எல்லா இடமும் ஒரே கேப் இருக்கிற மாதிரி அழகாக வந்து அமையும்.
அதனால தான் நான் வந்து குறிச்சிட்டு அந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். இது மாதிரி 5 பீஸ் வந்து நான் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாடலில் வந்து உள்ளுக்க ஒரு ஒயிட்டு பால் பாசி இருக்குது பார்த்திங்களா, ஒயிட் பாசி. அந்த பாசியை வந்து அந்த எதல கொஞ்சம் விரித்து விட்டுட்டு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 4 தையல் வந்து ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு லுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து இந்த பாலை நம்ம எப்படி அந்த நடுவில் இருக்க சென்டரில் வந்து செட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி எதல் வந்து கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு அந்த எதல்லையும் ஒரு தையல் விரிஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். நடுவில் வந்து ஒயிட் பாசி வைக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா பீஸுக்குமே வைக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக பார்க்குறதுக்கு வந்து அழகாகவே பூ மாதிரி நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்து என்ன அளவு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்திருக்கேன் அகலம். உயரம் வந்து 4.5 இன்ச்சு. கை வெட்டு உயரம் வந்து 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன் சைடில். எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் கைக்கு வரைஞ்சி வெட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி உள்வளைவு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் கைக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து உள்வளைவு வெட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து தச்சது போக மீதி இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது தான். இப்போ நம்ம பேக் சைடு எடுத்தோம் பார்த்திங்களா, பேக் சைடு தச்சது போக மீதி இருக்க துணியை தான் இந்த கைக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதே மாதிரி தான் வெளிப்பக்கமாக வச்சு உள்பக்கமாக எப்பயும் நம்ம கைக்கு எப்படி அடிப்போமோ அது மாதிரி வந்து திருப்பி சுற்றி வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் துணியுமே நமக்கு கொஞ்சம் அதாவது ஃப்ரண்ட்டில் வச்சது போக அந்த சைடில் பாலம் வெட்டினதில் மிச்சம் இருந்துச்சு. அதையுமே நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த சிவப்பு கலர் துணி வந்து நல்ல பக்கம் இருக்குது, நம்ம கை துணி வந்து நல்ல பக்கம் கீழே இருக்குது. இந்த மாதிரி வந்து முனியில் வந்து கரெக்டாக ஒரு பாந்தளவு இருக்கிற இடத்துல முனியில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மேல் பக்கமாக திருப்பணும். மேல் பக்கமாக திருப்பி நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு ஒரு அடி அடித்தாலும் சரி, அடிக்காமல் சும்மா இப்படியேவும் உள்பக்கமாக வந்து ஒரு பாந்தளவு துணியை வந்து உள்ளுக்க தள்ளி விட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு பட்டியாக வந்து அடித்து எடுத்தாச்சு. இது வந்து நமக்கு மேலே வந்து ஒரு பட்டி வச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். அது மாதிரி நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கு அடுத்து வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, ஒவ்வொரு தடவையும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வச்சு முடிச்சதுக்கப்புறம் பூ மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு இந்த மாடலு. நான் வந்து எதிர்பார்க்கல, திடீர்னு வந்து வந்த யோசனை தான். இருக்கிற துணியை பொறுத்து நான் அந்த மாடலை வந்து சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து கொஞ்சம் ஒரு 4 சுருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 4 சுருக்கு இருக்கிற மாதிரி, ஏன்னா துணி வந்து நம்மகிட்ட வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து பஃப் கை வைக்கிறதுக்கு வசதி இருக்காதுன்ட்டு நான் இருக்கிற துணியை வந்து ஒரு 2 இன்ச்சு கூட வச்சு இந்த மாதிரி ஒரு 4-5 சுருக்கு மட்டும் வச்சு அடித்து எடுத்துக்கிட்டேன். அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை வந்து சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் வந்து துணி வந்து தைச்சது போக மீதி இருந்துச்சுன்னா எல்லாமே சேர்த்து வச்சுருங்க. வச்சுட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம வந்து ஒரு ஃப்ராகாவோ பாவாடை சட்டையாவோ துணிக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த 1.5 வயசு பிள்ளைக்கு வந்து நமக்கு தைக்கிறதுக்கு துணி மொத்தமே வந்து 1 மீட்ரு தான். அதாவது சேலை துணியில் வந்து 1 மீட்ரு தான். சேலை துணி வந்து நமக்கு உயரம் அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து 2 பக்கமும் பாவாடைக்கு எடுத்துகிட்டு நடுவில் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எடுக்கிற மாதிரி வசதி வந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கீழே இருக்க பாவாடையை வந்து அந்த லைனிங் துணியோடு வச்சு அதே மாதிரி சேர்த்து வச்சு அடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரே அளவு தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மடிப்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பாடியிலையும் மேல் பக்கத்துலேயும் சென்டரை வந்து ஜாயின் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டன் பட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதனால் அதை சென்ட்ரு பகுதியாக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மார்க்கை அந்த மார்க்கை நீங்கள் கையில் வந்து பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் கையில் பிடிச்சிக்கிட்டே கூட அப்படி சுருக்கு வைங்க. நான் கை எப்படி பிடிச்சிட்டே சுருக்கு வைக்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி வைங்க. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுருக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான். இல்லை நீங்கள் வந்து நடுவில் பின்னு கூட குத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், அடித்து முடிச்சதுக்கப்புறம் பிசுரை வந்து மேலே வச்சுக்கிட்டு ஒரு பாந்தளவு தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 1/4 இன்ச்சு கூட போடுங்க. அப்போ தான் பிசுறு மடங்கி நல்லா நீட்டாகவும் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி மார்க் பண்ணி நம்ம வந்து சுருக்க வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய பொண்ணுக்கு தச்சது போக மீதி துணி தான். இத வந்து நாளைக்கு அவங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஒரு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த துணிய வந்து எனக்கு ரெடி பண்ணி குடுங்கன்னு கேட்டாங்க. அதனால வந்து நான் ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளில வந்து போய் வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல. நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு குழந்தைக்கு தச்சு குடுத்த ஃபீலிங்கும் இருக்கும். இந்த மாரி வந்து துணிய வேஸ்ட் பண்ணாம இருக்கிற துணியில நம்ம வந்து எந்த மாரியெல்லாம் மாடல் போடலாம். சின்ன சின்ன பிட்டா இருந்தாலுமே நம்ம வந்து மாடல வந்து போடலாம். இப்ப துணி இருக்கிறதுனால ஒரு 2 பீஸா போட்டுருக்கேன். இன்னும் வந்து 2, 3 துணி இருந்துச்சுன்னா, இன்னும் மாடல வந்து நம்ம எந்த ஃப்ரண்ட்ல எல்லாம் மாடல் நெறையா போடலாம். நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் அதே மாரி நான் சின்ன சின்ன துணியில வச்சு கூட எப்படி மாடல் போடுறதுன்றத நான் சொல்றேன். இப்போ வந்து பாருங்க, சைடு வந்து நல்ல பக்கமா முதல்ல அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுட்டு இப்ப பேக் சைடு திருப்பி எப்பயும் போல ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாரி தையல போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசுறு வந்து வெளியில தெரியாம இருக்கும். இப்ப பின்னாடி லைனிங்க வந்து தனியா வந்து அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி லைனிங்க தனியாவும், பாவாடையும் தனியாவும் அடிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ராக் நல்லா கொஞ்சம் பொஃப்ன்னு இருக்கிற மாரி இருக்கும். 2யும் சேர்த்து அடிச்சா அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் பிரிச்சு அடிக்கிறது. இப்ப இந்த சைடும் அதே மாரி கீழ இருந்து அடிச்சு, மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாரி விட்டுட்டு, அப்படியே அடிச்சு எடுத்தாச்சு. இப்ப இத வந்து ஒரு 2, 3 தையல் போட்டு எடுத்துக்கிருவோம். சைடுல வந்து அதாவது மேல் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு 2, 3 தையல் கை வந்து கொஞ்சம் பிடிச்சு அடிக்கணும் இல்லையா? அந்த மாரி வந்து பிடிச்சு அடிச்சு ஒரு 2, 3 தையல் போட்டு எடுத்தாச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. இதுதான் என்னோட அவுட்ஃபுட்டு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். நீங்க தவறாம பார்க்கலாம். அதே மாரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வீடியோவும் கண்டிப்பா நான் போடுவேன். நன்றி.